இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் எதுக்காக பயன்பட போகுது? வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸராக இருந்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராமை தீவிரமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு அதாவது செங்குத்து வடிவில் தான் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது போர்ட்ரைட் மோடுமாங்க ஆங்கிலத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராமை இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஒருவேளை இன்ஸ்டாகிராமை லேண்ட்ஸ்கேப், அதாவது ஹாரிசன்டலில் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால், அதாவது லேண்ட்ஸ்கேப் எப்படின்னா இந்த மாதிரி சமதளத்தில் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமை பார்க்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டால் அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலயமா உங்களுடைய இன்ஸ்டாகிராமை எந்த திசையிலையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வழக்கம் போல் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டுமே உங்கள் ஃபோனில். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது எதுக்காக சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வேகமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் ரொட்டேஷன் அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி வச்சு அதே நேரத்தில் ஸ்டார்ட் ஆன் பூட் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோன் எப்போல்லாம் பூட்லேருந்து ரன் ஆகுதோ அப்போல்லாம் இந்த அப்ளிகேஷன் அதோட சேர்ந்து ரன் ஆகும். இது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த 3 முக்கியமான ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ எனேபிள் பண்ணியாச்சு, நம்ம எக்ஸிட் கொடுத்துக்கலாம். எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மெயின் ஸ்க்ரீனில் போயிட்டு மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் ஒரு ரொட்டேஷனை தான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் எந்த பகுதியில் இருக்குது பட்டாபட் தேர்ந்தெடுங்க. ஸோ என்னோடய ஃபோனில் இன்ஸ்டாகிராமை நான் எடுத்துட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அதாவது போர்ட்ரைட் மோடில் இருக்குது, அதாவது செங்குத்து வடிவத்தில் இருக்குது. ஸோ இப்படி தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை இதை உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கணும் விருப்பப்பட்டால் என்ன பண்ணணும், ஸோ இதை எக்ஸிட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்க்ரீன் ரொட்டேஷன். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ண மறு செகண்டே உங்களுக்கு ஃபோனோட ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆப் ட்ராயர் போங்க, இன்ஸ்டாகிராமை டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பர்ஃபெக்ட் ஒரு டேப்லெட் பேஸ் மாதிரியே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை செட் பண்ணிக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸை லேண்ட்ஸ்கேப்லையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நண்பர்களே, இது ஒரு அருமையான அப்ளிகேஷன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டாகிராமுக்காக பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு பழக்கப்பட்ட அப்ளிகேஷனாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருப்பீங்க, வேறு என்னென்ன காரணத்துக்காக பயன்படுத்திருக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, மறக்காமல் அதை எப்படி நம்ம பண்ணணும் கீழே கமெண்ட் பாக்ஸில். அதே நேரத்தில் என்னோடய சேனலை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படியே லைக் பண்ணுங்கள்.